ஹாய், திஸ் இஸ் ஸ்ரீப்ரியா. வெல்கம் டு ஸ்ரீப்ரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஸ்பெரி லஸ்ஸி. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு வந்து ஜஸ்ட் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒன்லி வந்து திக்கு கர்டு, புதுசாக உரக்கூத்தின தயிர் ப்ளஸ் ராஸ்பெரி ஐஸ்கிரீம். நான் வந்து ஐஸ்கிரீம் வந்து வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். ஸோ ஈஸியாக நீங்கள் மிக்சியில் போட்டு விப் பண்ணி எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் குடிக்கலாம். ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ராஸ்பெரிஸில் நிறைய இருக்குது. கேர்டு வந்து கட் பாக்டீரியா நிறைய இன்க்ரீஸ் பண்ண உதவும். வெறும் கேர்டை கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து பிஞ்சு சால்ட் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் சுகர் ஆட் பண்ணலாம், ஹனி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணலாம். சூப்பர் கூல் ராஸ்பெரி மில்க் ஷேக் பண்ண போகிறோம். இதில் நான் ஒரு 3 ஸ்கூப்ஸ் ஹோம்மேட் ராஸ்பெரி ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 கப்பு தயிர், திக் தயிர் எடுத்திருக்கேன். இதையும் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். நான் சுகர் ஆட் பண்ணலை. தயிர், ராஸ்பெரி ஐஸ்கிரீம் சேர்த்துருக்கேன். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துருக்கேன். இதை ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம மிக்சியில் போட்டு விப் பண்ணி எடுக்கலாம். ராஸ்பெரி லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு கிளாஸ் டம்ளருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீமும் போட்டிருக்கேன். இது குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணுறப்ப அப்படி சர்வ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஹெல்த்தியான ராஸ்பெரி லஸ்ஸி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சாக இருக்கும். இது கேர்டு வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. கட் பாக்டீரியா இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ், ஷேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.